திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்டுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை அமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூனிய சம்பாஷணை என்கின்ற மறைபொருள் கூற்று பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மறை பொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சைவ சித்தாந்த அடிப்படை உண்மைகளை தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் பல்வேறு நிலைகளிலே நமக்கு விளக்கி வந்த நாயனார் அவற்றை நிறைவு செய்த பிறகு இந்த திருமந்திரத்திலே தாம் சொல்லிய கருத்துக்களை முக்கியமான சில செய்திகளை தொகுத்து கூறியது போல கேட்பவர் உள்ளத்திலே அது நன்றாக பதிந்து சைவ சமயம் மற்ற சமயங்களில் இருந்து எவ்வாறு தலை சிறந்து உயர்வாக நிற்கிறது என்கிற அந்த உண்மையை புலப்படுத்தும் வண்ணமாக அந்த செய்திகளை உள்ளடக்கி அதனை நேரே சொல்லாமல் அதனை புதிர் போலவும் அதனை விடுகதை போலவும் அதனை ஆய்ந்து நோக்கி என்ன சொல்லி இருக்கிறது என்கிற அந்த நிலையிலே அதனை சிந்திப்பதற்குரிய முறையிலேயும் அவற்றை வழங்கி இருக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் சைவ சித்தாந்த நெறியிலே நாம் மறவாமல் போற்றிக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள். சித்தாந்தம் கடவுள் உண்டு என்று சொல்லுகிற சமயங்கள் நிரம்ப உண்டு. கடவுளுடைய இருப்பை, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற சமயங்கள் உண்டு. உயிர் உண்டு என்று சொல்லுகிற சமயங்களும் உண்டு. ஆனால் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏன் என்பதை அடிப்படையாக நாம புரிந்து கொண்டால்தான் நாம் உண்மையிலேயே அந்த நெறியை புரிந்து கொண்டவர்களாம். இப்ப நிரம்ப தெரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு நமக்கு நிறைய தெரியும் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல. அது கல்வி என்பதனுடைய தொடக்க நிலை எப்படி இருக்கும் என்றால், தான் கற்ற கல்வி தன்னை மற்றவர்களிடமிருந்து எவ்வாறு உயர்த்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கல்வி இருக்கும். ஆனால் ஆன்மீக கல்வி அப்படி அல்ல. ஆன்மீக கல்வி என்பது அந்த உயிரினுடைய தரத்தை, தகுதியை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால்தான் அது உண்மையிலேயே கல்வி. இல்லாட்டி வள்ளுவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அதான் நீ அவ்வளவு படிச்சு என்ன பண்றது, நீ பகுத்தறிவு பேசி என்ன பண்றது? கடவுளை தொழாமற் போனால் உன்னுடைய அறிவு குறைய அறிவு தான்.
ஆகையினாலே வள்ளுவர்னு பேசுகிறார்கள். வள்ளுவர் சொன்ன செய்திகளை முழுமையாக உணர்வதும் இல்லை, அதை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கொள்வது. இப்ப சொல்றாருல வள்ளுவர், கற்றதனால் ஆய பயன் என், மற்றவர் நம்மை மதிப்பதற்கே. அப்படின்னா அந்த கல்வியினால என்ன பயன்? என்னுடைய அறிவு விளக்கம் பெற்று நான் என்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குரிய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதற்குரிய தலைவனை சென்று அடிமையாக சார்ந்து விடுவது. ஆகையினால அந்த அடிமையாக தன்னை அர்ப்பணித்தல் என்பதற்கே அது ரொம்ப மிக மிக முக்கியம். இப்ப நமக்கு ஒரு செய்தி என்ன சைவத்தில்னா, நம்முடைய உடம்பை இறைவன் தந்திருக்கிறார், இந்த உடம்பை பற்றிய முழுமையாக நமக்கு தெரிகிறதா? இதான் திருமூலரும் கேட்கிறார். உடம்பு எதுக்காக கொடுத்தார் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்வதற்கே நமக்கு ஞானம் வேண்டி இருக்கு. எதுக்காக இந்த உடம்பு வந்ததுன்னா, இந்த உலகத்துல வாழ்வதற்கா, இந்த உலகத்துல சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் இதுக்காக மட்டும்தானா இந்த உடம்பு அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற பொழுது, அது மற்ற விலங்குகள் பறவைகளும் அதைத்தானே செய்யுது. அப்ப விலங்கு பறவைகளிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்குரிய அம்சம் என்னன்னு கேட்டா, அந்த விலங்குகள் பறவைகளை ஏமாற்றி அவைகளையும் கபலீகரம் பண்ற அந்த அறிவு தான் மனிதனுக்கு இருக்கிற அறிவு அப்படின்னு அறிவை தீர்மானிக்கிறது. அந்த விலங்கை விட நீ என்ன உயர்வுன்னு கேட்டா, அந்த விலங்குகளை ஏமாற்றுவது, அந்த விலங்குகளை துன்புறுத்துவது, அந்த விலங்குகளை கொல்லுவது, இப்படித்தான் அந்த மனிதன் உயர்ந்திருக்கிறானே தவிர உயிரின் உண்மை நிலை என்ன, அந்த உயிர் உண்மையாக இந்த உடம்பை எடுத்ததற்குரிய நிலை என்ன, ஏன் விலங்குகளுக்கு மேலாக ஒரு உடம்பை நமக்கு தந்திருக்கிறான், இந்த உடம்பினுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத உணர்வதற்கு கல்வி பயன்படணும். இல்லைன்னா இந்த கல்வியினால என்ன பயன்? மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாங்கிறது தான் அறிவு. அப்படித்தான் போகுது. இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம், இதை எவ்வாறு இன்னும் அதிகமாக இதனுடைய ரிசோர்ஸஸ் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, மற்றபடி உயிரினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான முயற்சிகளும் எந்த விஞ்ஞானியும் செய்ததில்லை. எந்த விஞ்ஞானியும் அதை செய்ததா சரித்திரம் இல்லை. மிக வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்குரிய வழியை கண்டுபிடித்திருக்கிறான். மிக தூரத்தில் இருக்கிறவரும் இங்கே இருக்கிறவரோடு தொடர்பு கொள்வதற்கெல்லாம் கருவிகள் கண்டுபிடித்திருக்கிறார். எல்லாம் சரி, எல்லாமே ஹியூமன் ரிலேஷன்ஸ் சார்பா அதுக்குத்தான் அது நடந்திருக்கே தவிர, மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்பொழுதும் பிறந்தான், இருந்தான், இறந்தான், இப்பொழுதும் பிறக்கிறான், இருக்கிறான், இறக்கிறான். அந்த பேட்டர்ன்ல என்ன மாறுதல் இருக்கு? அவ்வளவுதான். அதுல மாறுதல் இல்லை. எப்படி இருந்தாலும் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் மாறவே இல்லை. அது அப்படியே தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவங்க காலத்தில் அவங்க ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களும் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. அந்த காலத்திலும் துன்பப்பட்டாங்க, இந்த காலத்திலும் துன்பப்படுறாங்க. அப்பவும் பிறந்தான் செத்தான், இப்பவும் பிறகுறான் சாவுறான். அப்போ இன்னும் 200 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர்கள் இறப்பு காலம் வந்தால் இறந்துடுவாங்க சார். இப்போ பிறக்கிறவங்க தன்னுடைய இறப்பு காலம் தெரிஞ்சு அதை தள்ளி வைக்க முடியும் சார். நடந்திருக்கா? முடியவே இல்லை. பேட்டர்ன் லைஃப் மாறவே இல்லை. அப்படி இவன் நினச்சிக்கிறான், அப்போ நடந்து போனான், அப்புறம் சைக்கிளில் போனான், அப்புறம் ஸ்கூட்டரில் போனேன், போகிறது போயிட்டு தான் இருக்கிறான். வாகனம் தான் மாறிச்சு. ஆகையினாலே ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையாக உணர்வது என்னன்னு கேட்டால், இந்த உடம்பை கொண்டு பெற வேண்டிய பயனை நாம் இன்னும் பெறவில்லை. உடம்பை கொண்டு பெற வேண்டிய பயனை இன்னும் பெறவில்லை அப்படிங்கிறது திருமூலருடைய கூற்று. உடம்பார் அடியின் உயிரார் அழிவர், திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார்னாரு இல்லையா? இது திருமூலர் வாக்குதான். அது இந்த இதுல இந்த உடம்பை பயன்படுத்துகிற முறை, இறைவனை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய முறைகள்ல
சரியை கிரியை யோகம்னு நம்ம சைவத்தில் வச்சார்கள். இந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடியதில் வைக்கிற பொழுது யோகத்தை பற்றி பல்வேறு செய்திகள் திருமூலர் சொல்லுகிறார். யோகத்தை அவர் இக்னோர் பண்ணலை. யோகத்தையும் பற்றி பேசுகிறார், சரியை பற்றி பேசுகிறார், யோகம் பற்றி பேசுகிறார், சிவராஜ யோகம் என்பது என்ன என்பது பற்றி பேசுகிறார், அதனுடைய 8 நிலைகளை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் யோகா, முறைப்படி யோகத்தை செய்வதற்குரிய ஒரு இது. ஆனால் அந்த யோகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று, அது நமக்கு ரொம்ப ஒரு வைட்டல் ஒரு தத்துவம், அது நமக்கு நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். இன்னும் சொல்லப்போனால் அது 5 பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காற்றுன்னு அது பொதுப்படையாக சொன்னாலும் மனிதனுக்கு பயன்படுகிற விதத்தில் அது பிராணன், அபானன், உதானன், வியானன் என்று சொல்லக்கூடிய கூர்மன், அந்த தேவ குஞ்சரன் அப்படிலாம் இருக்குது. அதுக்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த காற்றானது பிரிந்து உடம்புல தொழில்கள் செய்யலாம். அதில் ரொம்ப தலையாயதாக இருப்பது அந்த பிராணனும் தனஞ்சயனும். தனஞ்சயனை விட்டுருங்க, தனஞ்சயன்னு அதனுடைய வேலை கடைசியில். இந்த பிராணனுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிராணனுங்கிறது இந்த உடம்புல துரிய வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு தாத்வீகம் துரியம் வரைக்கும் இருக்கிறது. துரியாதீதத்தில் தான் அதுவும் ஆப்சண்ட் ஆகுது கேழால் அவத்தையில். இந்த பிராணனை பற்றி சரியான ஒரு முறை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவர். யோகங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யோகம்ங்கிறது இந்த உடம்பை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலை. இந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆக யோகம் தானாக கைகூடி வரும். சரியில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன், கிரியையில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன், யோகத்தில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நிரம்ப பேர் இப்படி படிமுறையிலேயே வராமல் கான்சன்ட்ரேஷன் நிரம்ப வந்துடும். இப்போ சரியை கிரியை யோகமெல்லாம் பண்ணியா ஞான நிலைக்கு தின்னாரு இல்லை. இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் அவருக்கு ஹையாக இருந்துச்சு. அதாவது சிவத்தை தவிர்த்து வேற எந்த நினைப்பும் இல்லை, அதுதானே கான்சன்ட்ரேஷன். சரியே செய்கிறவர்களுக்கு சிவத்தை நினைப்பு இருக்கும், ஆனால் சிவத்தை தவிர மற்ற நினைப்புகளும் அலாங் தட் டிராவல் தே வில் அக்காம்பனி, கூடவே வரும். கிரியையில் இருக்கிறவர்களுக்கு அது குறையணும், அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், மற்றதில் டீஃபோக்கஸாக இருக்கிறதெல்லாம் குறையணும். யோகங்கிறது இன்னும் ரொம்ப அதிக நிலையில் இருக்கணும். அந்த ஞானத்தில் அது நிறைவு பெற்றிருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் ஞானத்தில் இருக்கிற பொழுது இதுதான் தெரியும், மற்ற தெரியவே தெரியாது. மற்ற விஷயங்கள் தெரியாம சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவசக்தி, அந்த செய்தி மட்டும்தான் தெரிகிறது தான் ஞானம். அதை தவிர்த்து வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதுக்கு கீழே இருக்கிறோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் அப்படிம்பாரு அருணகிரிநாதர். குறியை குறியாது குறித்தறியும். குறியை குறியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? குறியை குறியாது குறித்து அறியும். குறியாது குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சிவத்தை தவிர வேறு எதையும் குறியாது, சிவத்தையே குறித்து. அப்ப இதுல எப்படி சொல்றாரு நம்ம மணிவாசகர், எப்படி சொல்றாரு? நினைப்பற நினைந்தே நீ அலால் பெரிது மற்ற இன்மை, இருள்கடிந்து உள்ள தெழுகிற ஞாயிறு போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன், குறியாது குறித்து. எல்லாமே அதே தான், நினைப்பற நினைந்தேன். அதை திரும்ப சாமி கருணையோடு விளக்கிறார். நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பெரிது மற்ற இன்மை.
உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் ஞானம். இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம்ல, என்னுடைய உணர்வுக்கு இல்லை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். லெட் தேர் பி சோ மெனி திங்ஸ், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எல்லா விஷயமும் இல்லாமல் போக வேண்டாம், அது பாட்டி இருக்கட்டும், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த ஒரு தெளிவுதான் ஞானம். எனவே ஞானத்துக்கு முந்தையதாக இருக்கக்கூடிய இந்த யோகம் சைவத்தில் சொல்லப்படுகிற யோகத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அட்டமா சித்திகள் கிடைப்பதற்காக செய்யப்படுவதல்ல இந்த யோகம். சிவத்தை பெறுவதற்கே அந்த கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு இந்த பிராணன் ரொம்ப தேவைப்படுகிறது. இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த காற்றினுடைய அந்த பங்கு அது ரொம்ப தேவைப்படுகிறது. அது ஒரு வைட்டல், என்ன சொல்றது, அது அதாவது நம்முடைய தாத்விகங்கள் 96, நம்முடைய தாத்விகங்கள், தத்துவம் 36, தாத்விகம் 60. அதுல ஒண்ணு இந்த பிராணன் என்று சொல்லுவது. தாத்விகங்கள்ல காற்று என்பது பூதங்கள்ல இருக்கும். ஆனா அந்த பூதம் தாத்விகமா மாறும். தாத்விகமா எப்படி மண்ணுங்கிறது தாத்விகமா மாறுது, தாதுக்களா மாறுது, அது போல மாறும். ஆகையினால இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக ஒரு பாட்டு சொல்றார். இந்த யோகத்துல இந்த பிராணன் என்பது ரொம்ப ஒரு முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். இந்த பிராணன் ரொம்ப சரியாக இருந்தால்தான் அதனுடைய ஃபார்ம் ஆஃப் பியூரிட்டி, அதனுடைய தூய்மை, அதனுடைய வலிமை, இதெல்லாம் சரியா இருக்கணும். அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு இப்போ யோகம் ரொம்ப யோகத்தை பற்றி நம்ம பேசாமல் இல்லை. ஏன்னா நம்ம சரியை சொல்லிட்டு கிரியை சொல்லி யோகம்தான் சொல்கிறோம். படிநிலையில் யோகத்தை பேசிட்டு தான் ஞானத்துக்கு வருகிறோம். ஆனால் அந்த யோகம் என்பது ஞானத்திற்கு அழைத்து செல்லுகிற யோகமாக இருக்கணும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். யோகத்தினுடைய அங்கத்தையே யோகம் என்று சொல்லுவது இல்லையா, அது நம்ம அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஒரு கார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரிங் இருக்கு இல்லையா, அதையே கார்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பார்ட். கார்ல இருக்கக்கூடிய ஒரு வீலை எடுத்து அதுதான் கார்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பார்ட். அது மாதிரி ஆசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுவே யோகம்னு சொல்லிட முடியுமா? அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். அது போல யோகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யோகத்தை யோகம் செய்வதனாலே ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆணவ மலம் பெருகும் அந்த இடத்துல. ஏன்னா அது பிற மக்களிடமிருந்து தன்னை உயர்த்தி காட்டும். அந்த உயர்த்தி காட்டுறது ஆபத்து. சைவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது தாழ்வனும் தன்மையாம் சைவம் அது சொல்றாரு பார்த்தீங்களா. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னை எப்படி மணிவாசகர் எப்படி பேசுகிறார் அவர் இந்த பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காரு திருவாசகத்தில். பெரிய பொய், அடுக்காத பொய்யெல்லாம் மணிவாசகர் அவ்வளோ பெரிய பொய் யான் அன்பிலேன்கிறார். யாராவது ஒத்துக்க முடியுமா? அன்பிலேன், நான் யானையை பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய். எவ்வளோ அபாண்டம், எவ்வளோ புழுகு. நேராக வந்திருக்காரு திருப்பெருந்துறையில். சாமியே நேராக வராருன்னா பொய்மைக்கு வருவாரா சொல்லுங்க? ஏன்னா எங்கேயாவது தனக்கு சாமி போனதுனால அந்த ஆணவ மலம் தூக்கிருமோ, நமக்கு அதிகமாக வந்துருமோ, மற்றவர்களை காட்டு நான் உயர்வு என்று கருதி விடுவேனோ அப்படின்னு பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அதனால கண்ணப்பனை பார்க்கும் போதெல்லாம் என் அன்பு அன்பா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த தாழ்வெனும் தன்மைங்கிறது யோகத்துல ரொம்ப அடிபடும். அதனால தான் பெரியவங்க நிறைய பேர் யோகத்தை பற்றி ஜாஸ்தி பேசுறது இல்லை, கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அது குளிக்க போய் சேர பூசின கதையா, இது அதை செய்ய போறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் கிரியில் இருக்கிறவங்களையே இப்படி தான் பார்ப்பாங்க. கீழே இந்த பூசையிலெல்லாம் என்ன பயன் அப்படிம்பாங்க. ஆபத்து இல்லை, அது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஏன்னா உண்மையான யோகம் பூசை செய்கிறதும் சேர்த்து தான், சரியை கிரியை சேர்த்து தானே யோகம். அதனால யோகங்கிறது ரொம்ப 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 கவனமாக இருக்கும். நம்ம திருமூலர் கூட
ஞானத்தை பற்றி பேசும்போதெல்லாம் கூட யோக அவத்தைகளை பேசும்போதே அதை அவர் மத்தியாலவத்தையிலேயே தான் சேர்த்து விட்டார். சகலாவத்தை தானே அதுன்ட்டார், சுத்தாவத்தைன்னு சொல்லவே இல்லை. சுத்தாவத்தை இல்லைன்ட்டார். அது சுத்தாவத்தை கிடையாது, கருவிகரணங்களை பயன்படுத்துகிற, அதனால் சுத்தாவத்தை. கருவிகரணங்களை பயன்படுத்தினாலே ஆணவ மனம் வந்தது, இது குவைட் டேஞ்சரஸ் இல்லையா? அதனால தான் அந்த யோகத்தை பற்றி நம்ம ரொம்ப ஒரு கிளியர் ஐடியா நமக்கு வச்சுக்கணும். சாமியும் சொல்றாங்க, இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறு போன்று. உள்ளத்து எழுகிற ஞாயிறுங்கிறத ஒரு யோக நிலையத்தான் குறிப்பிடுகிறாருங்க. அது நிரம்ப நேரம் அன்பு மிகுதியாகி அவருக்கு அதுதானே தேவைப்படும். அவருடைய ஜாபுக்கு அவர் எப்படி உட்கார்ந்து செய்ய முடியும்? எங்கே உட்கார்ந்து எந்த இடத்துல கேப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல யோக பூஜை பண்ணிடுவார். அப்படி தான் முடியும். நிறைய பேர் சில ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அவங்கெல்லாம் புத்தகம் எழுதுவாங்க. அவங்க புத்தகம் எழுதும்போது வீட்டில் உட்காந்து கரெக்டாக புத்தகம் எழுதுறதுக்கெலாம் நேரம் கிடைக்காது. அதனால் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ட்ரெயினில், இல்லை பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் உட்காந்து எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கே இருக்கக்கூடிய அப்படி போய் லாக் ஆகிக்குவாங்க. லாக் ஆகி அதை எழுதுவாங்க. அது மாதிரி தான் யோகம், அவர் பண்ண யோகம். அந்த லாக் ஆகிறதுக்காக நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், அந்த வேலையில் போய் லாக் ஆன உடனேயே ஒன்றிடுவாங்க. அதுதான் அது குறிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நிறைய நேரம் இருந்து நமக்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது கிரியையிலேயே ரொம்ப உயர்வாக செய்து ஞானத்துக்கு நேராகவே போயிடலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் அது அகமும் புறமும் சேர்ந்தது தான் கிரியை. அது அகத்தில் அப்படியே கூட கிளம்பி போகிறவங்கெல்லாம் உண்டு, நிறைய உண்டு நம்முடைய இதில். சரி, இப்போ ஒரு பாட்டு சொல்கிறார், இந்த பீடிகை தேவைப்படுது இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்காக இந்த பாட்டு சொல்கிறார். ஏத்தம் இரண்டுள ஏழு துறவுள மூத்தோன் இறைக்க இளையோன் படுத்த நீர் பாத்தியில் பாயாது. அது பத்தியில் இல்லை, பாத்தியில். பாத்தியில் பாயாது பாழ் பாய்ந்து போயிடின். அது பாத்தியில் பாயாதுங்கிறதுக்கே அந்த மோனையை வச்சே சொல்லிவிடலாம். மோனை இருக்கிற நிலத்தை பார்த்தாலே அது பாத்தியல்னு சொல்லலாம். அது மேலே மூத்தோன் ஏத்தம் கூத்தி அப்படின்னு எல்லாம் நெடிலா இருக்கும்போது இது பத்தின்னு குறியில் வரத்துக்கு நெடில். பாத்தியில் பாயாது பாழ்பாய்ந்து போயிடின் கூத்தி வளர்த்ததோர் கோழி புல்லாமே. இதில் என்ன சொல்றாருன்னு அப்படியே வெளிப்படையா இவர் என்ன சொல்லியிருக்கிறது அப்படியே பார்த்தோம்னா, ஏத்தம் இரண்டுல, ரெண்டு ஏத்தம் இருக்கு, 7 துறவுல. துறவுங்கிறது கிணறு, 7 கிணறு இருக்கு. மூத்தோன் இறைக்க, ஒரு ஏத்தத்துல மூத்தோன் இருக்கான், அவன் இறைக்கிறான். அவன் இறைச்சி அது போய் கிணத்துல போய் சேருது. அங்க அந்த சேர்ந்த நீர் அதை இளையோன் சின்னவன் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விவசாயத்தில் இருக்கிறாங்க. இந்த இளையோன் என்ன பண்ணுகிறான், அந்த நீரை எடுத்து எந்தெந்த இடத்துக்கு அதை பாய்ச்சணுமோ அந்தந்த இடத்துக்கு பாய்ச்சிறான். அப்படி நீரை பாய்ச்சிறவன் கொஞ்சம் கவனமா அதை பாய்ச்சுகிற பொழுது அது பாத்தியில பாய்கிறதா, நம்ம பாத்தியில பாய்ஞ்சதுன்னா அது உரிய நிலையில போய் வயல்களுக்கு பாய்ந்து வயல் வளமாக இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் இறைச்சி அதை கிணத்துலேருந்து அவை இறைச்சி அதை பாய்ச்சிற பொழுது அதை இறைக்கிற நீர் முழுக்க எங்கேயோ கீழே பாஞ்சி பாழ் நிலத்தில் போயிட்டு இருக்கு அந்த தண்ணி முழுக்க. அப்படின்னா இது என்ன பயன்? இதனால என்ன பயனாக போகுது? இது என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. கூத்தி வளர்த்ததோர் கோழி புல்லாமே அப்படின்னார். கூத்தி வளர்த்ததோர் கோழி புல்லுன்னா அந்த கூத்தி என்று சொல்லக்கூடியவள் வளர்க்கின்ற கோழி போல ஆயிற்று, கோழி பறவை போல் ஆயிற்றுனர். என்ன ஏன் அதை அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா,
கூத்தி அப்படிங்கிறது கூத்தனுக்கு பெண்பால் தான் அது கூத்திங்கிறது. அது கூத்தின்னு சொல்லுவது அந்த காலத்தில் இந்த கூத்தை செய்தவர்கள் எப்படி பாணனுக்கு பாணினி இருப்பாளோ அது மாதிரி கூத்து செய்கின்றவர்கள் இருப்பார். நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சு, அந்த நாட்டியத்தை செய்கிறவர்கள் இந்த கோயில்களிலே இதுக்கென்று நடனம் ஆடுகின்ற பெண்கள் கணிகையர் குலம், கணிகையர் என்று சொல்லக்கூடியவர்கள், அது அவர்களுக்கு உரிய அது நிலையாகி போயிற்று. இப்போ அவங்க அந்த ஆட்டத்தை செய்வார்கள். அந்த ஆட்டத்தை செய்கிற பொழுது அவர்கள் இறைவனை மகிழ்விப்பதற்காகவே இருக்கிற உயர்ந்த குலம் என்பது இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து தாழ்ந்து போய் செல்வம் பெற வேண்டும், பணம் பெற வேண்டும் என்பதற்காக பணமுடைய அந்த ஆடவர்களை மயக்குகின்ற விதமாக அவர்கள் அந்த தொழில் செய்தார்கள். இப்போ நம்ம பரவனாச்சியாரி கணிகையர் குலம்தான், ஆனால் அது உயர்ந்த குலம். உயர்ந்த குலம் என்று சொன்னால் குலத்திலே சொல்லுகிற பொழுது அதனை கணிகையர் என்று சொன்னாலும் கூட அவர்கள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே அவர் திருநடனம் புரிகின்றவர் அம்மையார். வேற பொது இடங்களிலே கூட நடனமாட மாட்டார்கள். அதை நம்ம ஞானசம்பந்தரும் சொல்லுகிறார் இல்லையா, வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரேங்கும் பொழுது வலம் வந்த மடவார்கள்னு திருக்கோயில்ல ஆடுகிற பெண்களை பற்றி குறிப்பிடுகின்றார். நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, காலம் போக போக இந்த நடனக்கலையை இறைவனுக்கே அர்ப்பணித்த அந்த குலத்திலிருந்து மாறுபட்ட நிலையில் இருக்கிறவர்கள் அந்த ஆடவர்களை வஞ்சிப்பதற்காக, அவர்களை ஏமாற்றுவதற்காக, அவர்கள் பொருளை கவருவதற்காக அவர்களிடம் இந்த கூத்தை செய்கின்றவர்கள். அந்த கூத்து செய்து அவர்களை மயக்கி அவர்களிடமிருந்து பொருளை கவர்வார்கள். அவர்களை கூத்தின்னு சொல்லுகிறார். இந்த கூத்திகள் கோழி வளர்ப்பார்கள், அதைத்தான் குறிப்பிடுகிறார். அவர் கோழி வளர்ப்பார்கள். கோழி வளர்க்கிற பொழுது இந்த கோழியின் மேலே சொல்லொணாத அன்பு பாராட்டி அந்த கோழியை மிகச் சிறப்பாக காலாகாலத்திற்கு அதற்கு நீர் வைத்து உணவு தந்து அந்த கோழியை வளர்ப்பார்கள். எதற்காக இப்படி வளர்க்கிறார்கள் இந்த கோழியை என்று சொன்னால், இந்த கோழி உயிர் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலே அவர்கள் செய்கிறார் என்பதற்காக அல்ல, தம்மை நாடி வருகின்ற ஆடவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு இந்த கோழியை அடித்து உணவு செய்து கொடுப்பார்கள். அது அந்த காலத்திலேருந்தே இருக்கும் போல இருக்கு. அது கோழி புல்லுங்கிறார் சாமி. அப்போ அவர்கள் அந்த வளர்க்கிற அந்த கோழி புல் என்று சொல்லுவது அவர்கள் இந்த கோழி உயிரின் மேலே வைத்த அன்பினாலே இல்லை, அதை ஒரு நாள் அது அந்த ஆடவர்களுக்கு தந்து அந்த வஞ்சனையை புரிவதற்காக அப்படி அவர்கள் வளர்க்கிற அந்த கோழி அவர்களுக்கும் நன்மையை தராது, அவரை நாடி வருகிற ஆடவர்களுக்கும் நன்மையை தராது, அவை தீமைகளையே புரியும். இப்படித்தான் இந்த நிலத்தை இப்படி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த முதல் ஏத்தத்தில் இறைச்சி கிணத்துல சேர்த்து ரெண்டாவது ஏத்தத்தில் அதையும் இறைச்சி வயல்களுக்கு பாய்ச்சுகிறது வீணா போகிறது. எப்படின்னா, இப்படி வயல் வீணாவது போல, அந்த பயிர்கள் வீணாவது போல, அந்த விவசாயமே வீணாவது போல, இந்த எப்படி இந்த கோழியை வளர்த்தல் என்பது வீணாயிற்றோ, அந்த வாழ்க்கையிலே நன்மை தராமல் தீமைகளை பயப்படவாயிற்றோ அது மாதிரி ஆகும் அப்படின்னு முடிச்சிட்டார். சரி, இப்போ சாமி இதில் சொல்ல வருகிற செய்தி என்னன்னு நம்ம பார்க்கணுமில்ல, அதை பார்க்கலாம். சரி, ஏத்தம் 2 7 துறவுல, துறவுங்கிறது 7 கிணறு இருக்கு. அதில் 2 ஏத்தங்களில் நீரை இறைச்சி அந்த வயலுக்கு பாய்ச்சணும். ஆனால் அது பாழ் பாய்ந்து போகிறது. அப்போ மூத்தோன் இறைக்க, அப்போ
ஏத்தம் 2 போட்டு இறைக்கிறது எதுன்னு கேட்டா நீர் அதானே, நீர் தானே இறைக்கிறார்கள். அதுபோல மூத்தோன் இறைக்க இளையோன் படுத்த நீர். இது என்னன்னு கேட்டா இந்த அறிவை இயங்குமாறு செய்வது பிராணன். பிராணன் தொழிற்படுகிற பொழுதுதான் அறிவு செயல்படும். அறிவு செயல்படுவது பிராணனால. அது நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மை. இப்ப அந்த பிராணனை எழுப்புவது யாருன்னு கேட்டா அகங்காரம். அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் தான் பிராணனை எழுப்பும். அது இன்டர்ன் அறிவை எழுப்பும். எனவே அறிவுங்கிற நீரை இந்த பிராணன் இறைப்பதற்கு அந்த செயல், இந்த பிராணன்கிறது தான் இறைக்குதுங்கிறது, அதான் ஏத்தம். அது இறைப்பதற்கு அகங்காரம் என்கிற தத்துவம் தான் பயன்படுகிறது. இந்த அகங்காரம் தான் மூத்தவன். இந்த மூத்தவன் தான் இந்த பிராணனை எழுப்பி அறிவை எழுப்பி விடுறான். அறிவுங்கிற நீர் வந்துருச்சு. இந்த அறிவுங்கிற நீர் 7 துறவு என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள், 1 சகசிராரம், 7 இடங்கள்ல போய் அது நிரம்பும். இந்த அறிவுனால நிரம்பணும். இப்ப இளையவன் என்ன பண்றான்? யாரு இளையவன் அப்படின்னு கேட்டா, இந்த அகங்காரம் கிளப்புன அந்த அறிவை, பிராணன் வழியாக கிளப்புன அறிவை தம்பிக்காரன், தம்பியாருன்னா மனம், அவன் தான் கொண்டு போய் கருவிகரணங்கள்ல சேர்க்கிறான். சேர்க்கிற கருவிகரணங்கள் உருப்படியா இருந்தா பரவாயில்ல. இப்படி கிளம்புன அறிவு, இந்த அறிவு உரிய முறையில போய் அது பாத்தி என்று சொன்னார்ல, விளை நிலமாக இருக்கக்கூடிய நல்நிலை அதற்கு செய்யாமல் பாழ்பாய்ந்துன்னா உலக அனுபவங்களுக்காக பாய்ந்து, நல்ல ஞான நிலத்திலே பாய்ந்து, அதுதான் பாத்தி. ஞான நிலத்திலே பாய்ந்து ஞானத்தை விளைவிக்காமல் அது பாய்ந்து என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச விஷயங்களுக்காகவே இந்த மனமானது இந்த அறிவையெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுக்குது. அதனால இந்த அறிவு முழுக்க மனம் கொண்டு போய் கொடுப்பதினால அந்த உடம்பின் தத்துவங்கள் யாரை எப்படி விசித்திரமா சாமர்த்தியமா ஏமாத்தலாம், யாரை எப்படி விசித்திரமா வஞ்சிக்கலாம், யாருக்கு எப்படி நம்ம மட்டுமே அனுபவிக்கலாம்னு அறிவு வேலை செய்யுது. இப்ப இதை மட்டும் எடுத்துக்கொண்டு பாத்தியில பாய்ந்து இந்த கடவுள் நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை செலுத்தியிருப்போமே. ஆனால் எதற்காக இந்த உடம்பு வந்தது, எதற்காக தத்துவங்கள் வந்தது என்று அறிந்து அந்த ஒரு அடிப்படை உண்மையிலே இந்த அறிவானது ஈசனை உணர்தலுக்கும், ஈசனை உணர்கிற அறிவுக்கு பேரு ஞானம். மித்த எதை உணர்ந்தாலும் அதுக்கு பேரு அறிவு. அதனால அந்த மெய்யறிவு, மெய் உணர்வு அப்படிம்பாங்க. மெய்யை உணர்ந்தால்தான் ஞானம். பொய்யை உணர்வதற்கெல்லாம் அறிவுன்னே பேர். அவர் மாதிரி அறிவுடையவர் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா அந்த அறிவுடையவருக்கு அறிவு இருக்கு, ஞானம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் மாதிரி ஞானம் உள்ளவர் இல்லைன்னு சொன்னா தான் அது பாராட்டு. அவர் மாதிரி நிறைய அறிவுடையவர் யாரு இல்லைன்னு சொன்னா அது ஆபத்து. இந்த அறிவு எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு தெரியாது. அதனாலதான் நல்ல வேலை பகுத்தறிவோடு நின்றுட்டாங்க நம்ம ஆளுங்க. ஞானம்னு ஒரு வயலும் சொல்ல மாட்டான் அதுல இருக்கிறவன். ஏன்னா அவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் உலகத்தையே பற்றி கொண்டு இருக்கிறவன், உலகத்திலேயே திரிந்து கொண்டு இருக்கிறவன். அவனுடைய முயற்சிகள் முழுக்க உலகத்திலேயே இருக்கும். முடிந்து போனவனையும் உலகத்தோடையே முடிஞ்சு மண்ணா போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேறுபாடு இல்லை. அதனால அது ஞானத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க ஞானம்னு பேசவும் மாட்டாங்க. அது ஞானம்னா அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும். உடனே நடுக்கம் வந்துடும், கலக்கம் வந்துடும், மயக்கம் வந்துடும் ஞானம்னு சொன்னாலே. எனவே இந்த நிலையிலே சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமாக சுவாமி இந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது இந்த இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த 2 நிலை, இந்த பிராணனை எழுப்புறது எப்படின்னு பார்க்கும்போது 2 ஏத்தம். ஒன்று இடா நாடி, இன்னொன்று பிங்களா நாடி. அதான் அந்த ஏத்தம் 2. அது வழியாத்தான் இந்த
அறிவை இறைக்கிறது. அப்படி இப்படிதான் நடக்குது. அது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நமக்கு இந்த பிராணங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும். பொதுவாக அதை காற்றுன்னு சொல்கிறது. ஸ்பெஷலாக சொல்லுகிற பொழுது இடநாடி வழியாக போய் லங்ஸுக்கு போயிட்டு அப்படியே பிங்கள நாடி வழியாவோ அல்லது பிங்கள நாடி வழியாக போய் இடநாடி வழியாவோ அது உள்ளே போயிட்டு அது வருகிறது இல்லையா? இப்படி தான் 2 ஏத்தம். ஒரு ஏத்தத்தின் வழியாக அன்னங்காரை இறைச்சி கிணத்துல இருக்கை, இன்னொரு ஏத்தம் வழியாக தம்பிகாராதை கொண்டு போய் மனத்தை வழியாக அறிவை எழுப்பி, இந்த அறிவு அது சும்மா இருந்தால் கூட டேமேஜ் கம்மியாக இருந்திருக்கும். அதை கொண்டு போய் 5 புலன்களுக்கும் கொடுத்து, கண்ணுக்கு கொடுத்து, காதுக்கு கொடுத்து. சில வீடுகளில் செல்ல பிள்ளைய வளர்ப்பாங்க, அப்பாவும் அம்மா செல்லமாக வளர்ப்பாங்க. அதை காலையில் எழுந்திருக்கிறதே 11 மணிக்கு எழுந்திரிக்கும். காலேஜ் போகலையாடான்னா போகிறேம்மா 11 மணிக்கு எழுந்து கண்ணா டிஃபன் சாப்பிட்றாப்பா, டிஃபன் சாப்பிட்றா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் காலேஜுக்கு போகிறேன், நேரம் ஆச்சு. ஐயோ பிள்ளை எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சுன்னு போகுது. எதுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கப்பா கையில், போமா 1000 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறது? சரிப்பா 2000 ரூபா வச்சுக்க. அதாவது பிள்ளை மேலே பாசம் காட்டுகிறார்களாம். இவங்க யமனை விட மோசமானவங்க அந்த குழந்தைக்கு. யமனாவது ஒரு தடவை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். யமனை விட மோசமாக அந்த குழந்தைய அந்த பையனை கெடுக்கிறவர்கள் அந்த தாயும் தந்தையும். புள்ள கையில காசு இல்லாம இருக்கலாமா? கையில காசு இல்லாம இருக்கலாமா என் புள்ள அப்படின்ட்டு இப்படிதான் என்ன பண்ணுமா அந்த தம்பிக்காரன் மனம். அப்ப அகங்காரம் பிராணனை எழுப்ப, பிராணன் அந்த அறிவை தொழிற்பட செய்ய, அந்த அறிவை கொண்டு போய் மனம்தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த மனம் பொருந்துவதனாலே தான் பொறிகள் உரிய செயல். இந்த தத்துவத்தை ரொம்ப தெளிதாக இந்த பாடலில் நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். மனங்கிறது என்ன, புத்திங்கிறது என்ன, அகங்காரம் என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் அந்த அகங்காரத்துக்கும் மனத்துக்கும் அனந்தம் மீனார் அந்த கரணத்தில் 2 இருக்கிறதுனால. ஆகையினாலே இந்த கூத்தி வளர்த்ததோர் கோழி புல் எதுன்னா இந்த பிராணன். இந்த பிராணன் இருக்க அதை உள்ளவாறு அதை பயன்படுத்தி இருப்போமே, அது பாத்தியில் பாய்ந்து ஞானத்தை விளைவித்து இருக்கும். எனவே பிராணன் தீமைகளை செய்வதாக போய்விட்டது. கூத்தி வளர்த்ததோர் கோழி புல் என்ன ஆயிற்று, அதுபோல இந்த பிராணன் எல்லா கேடுகளையும் விளைவிப்பதாக ஆயிற்று என்று அதனை சொல்லுகிறார். இதுல நம்ம இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று அதனுடைய உண்மை நிலையை உணர்ந்து இந்த இடாநாடி பிங்களா நாடி வழியாக செல்லுகின்ற இந்த அறிவு, இந்த பொறிகளிலே பொருந்துகின்ற அந்த உண்மையை உணர்ந்து இந்த அறிவானது இப்படி பொறிகளிலே சென்று தங்குகின்ற அந்த நிலையிலே அது பெறுகின்ற தீமைகளை உணர்ந்து இனி அது பாத்தியில் பாய்தல். நல்லா கவனமாக கேட்கணும். இப்போ அவர் இந்த அறிவை மனம் செல்லுகின்ற அறிவை நீ பாழிலே பாயாமல் பாத்தியிலே பாய்க என்று சொன்னால் சரியை கிரியையிலே விளங்குக என்று குறிப்பிடுகின்றார். எனவே சரியை கிரியையிலே விளங்குவதற்கு இந்த அறிவை கண்கள் நல்ல திருக்கோலத்தையே காணுதல், காது தேவாரம் முதலிய திருமுறைகளையே கேட்டல், நான் அந்த திருநாமங்களையே நவிலுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு இவற்றிற்கு பயன்பட்டால் ஞானத்தை கூடுவதற்கு அவை மிகச்சிறந்த வழியாக விளங்குகிறது என்ற செய்தியை சொல்லுகிறார். எனவே இதில் சொல்லப்படுகிற அந்த செய்தி உள்ளுரை செய்தி, சிவநெறியிலே நிலைத்து நிற்க பிராணவாயு ஒழுங்குபடுத்துக. அது கொஞ்சம் திரும்ப ஒழுங்குபடுத்துக. அதாவது சிவநெறியிலே நிலைத்து நிற்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது ஒரு சிம்பிள் இதுதான் சொல்றார். ஒன்றும் பெரிய யோக சமாதானத்தை சொல்லலை அவர். சிவநெறியிலே நிற்க அவசரமாக மூச்சு விடக்கூடாது, எப்பவுமே நிதானமாக இருக்கணும்.
பொறுமையாக இருக்கணும். நிதானம் பொறுமை எப்பொழுது வருகிறது என்று கேட்கிற பொழுது மூச்சு காற்ற அவசர அவசரமாக எப்போ பதட்டம் படபடப்பு இது இருக்க பொழுது சரியா போகாது. அதனால எப்பவும் பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் அவர் சொல்றார் இல்லையா, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இறைக்கின்ற நீருங்கிறது செலுத்துகின்ற அறிவு. இதை மணிவாசகரே அப்படியே சொல்லுவார். மணிவாசகர் சொல்லுகிற பொழுது, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். பாழுக்கு இறைத்தேன்கிறார் பாருங்க. பாழுக்கு இறைத்தேன்னா இந்த பிராணவனை கொண்டு சுவாசம் பண்ணி அறிவை எழுப்பி அறிவை கொண்டு போய் இந்த மனமானது பொறிகளிலே செலுத்தி இந்த உலகத்திலே கொண்டு போய் அதனை பயன்படுத்தினேன். இதற்கு என்ன பாழுக்கு இறைத்தேன். திருமூலர் என்ன அழகா சொல்றார், என்ன தெளிவா அதை சொல்லுகிறார். பாழுக்கு இறைத்தேன் என்று சொல்லுகிற பொழுது பாத்தியில் பாயாது பாழ் பாய்ந்து, அதுதான் பாழுக்கு இறைத்தேன் என்று சொல்லுகிறார். பழியுடைய ஆக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து, அப்பரோட வாக்கு, பாழுக்கே நீர் இறைத்து. இது அப்படியே தான் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா திருமூலருடைய அந்த ஒப்புமையை எடுத்து தான் அதை பயன்படுத்திருக்காங்க. அந்த பாழுக்கே நீர் இறைத்துங்கிறது இந்த உடம்புல எழுப்பப்பட்ட அறிவு. அது எழும்ப முடியாம கிடந்தது. சுவாமி தத்துவங்களை கொடுத்து அதை எழுப்பினார். எழுப்புகிற அறிவு மனம் எடுத்துட்டு போய் இப்படி பாழுக்கை இறைக்குது, இதை கூத்தி வளர்த்த கோழி புல்லாமே என்று சொல்லுகிறார். எனவே இப்படி சொல்லுகிறார். நாம நம்முடைய வழிபாடாகட்டும், நம்முடைய இதுல எந்த விஷயத்திலையும் பரபரப்பு இருக்கக்கூடாது. சீக்கிரமா பூஜையை முடிச்சு சீக்கிரமா பசை பிடிச்சி சீக்கிரமா போகணுங்கிறதுக்காக வழிபாடு செய்கிற பொழுது காற்றின் ஓட்டம் சரியாக இருக்காது. இதை யோகம் பற்றி பேசுகிற பொழுது 3ஆம் தந்திரத்திலேயே நிறைய சொல்லியிருக்கார் சாமி. ஆகையினாலே இது தொடக்கம். இதுல சரிய கிரியை ஒட்டித்தான் பேசுறாரு. யோகத்தை பத்தி கூட அதிகமா பேசலார். அவர் சொல்லுகிறது யோகத்தை பத்தி கூட அவரு சொல்லுகிற விஷயம் அந்த பாத்தியில் அப்படின்னு சொல்லுகிறார். பாத்திங்கிறது இப்ப சில பேர் அது என்ன பொருள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், அது இடைப்பங்களை நாடிக்கு பதிலாக அது சுழுமுனா நாடியின் வழியாக செலுத்தி அப்புறம் அந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு கூட பொருள் சொல்லுவார்கள். ஆனா அவரு சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, அறிவானது பாழ்நிலத்திற்கு பிரபஞ்சத்தில் சாராமல், பிரபஞ்ச செய்திகளுக்காக சாராமல், அதனை கொண்டு அந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்துவது ஆன்மீகத்திற்கு எப்படி? இதுக்கு தான் இதை பயன்படுத்தி ஆகணும். இப்ப நமக்கு ஒரே சோர்ஸ் தான். பிரபஞ்சத்தை நீக்கி இறைவனை உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். பிரபஞ்சத்துல தான் முதல்ல அதை உணரணும். ஏன்னா அதுலதான் இருக்காரு. அதுல உணர்ந்து பிறகு தன்னில் உணர்ந்து தன்னை உணர்ந்து சிவத்தை உணர்தல், இதுதான் ஸ்டெப்ஸ். அப்படி சொல்லுகிற பொழுது முற்றிலுமா இந்த உலகத்தை புறம் தள்ளிட்டு ஒருமே வேணாம் இந்த உலகத்துல அப்படின்னுட்டு போய் நம்மால அடைய முடியாது. அதுக்கு அது கொடுக்கல. அது ஆகையினாலே இந்த பூமி இப்போ உதாரணமா சொல்றேனே, இப்ப நாம இந்த இன்டர்நெட்டையே இந்த டிஜிட்டல் வேர்ல்டையும் நம்ம பயன்படுத்தி தான் நீங்களும் பேசிட்டு இருக்கோம். இப்போ தொடர்பு கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் தொடர்பு கொண்டு இருக்கிறேன். யாரை? உங்களையெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறேன். எதன் வழியாக? பிரபஞ்ச. இப்பதான் நம்ம பாத்தியில் பாய்கிறது நம்முடைய அறிவு. பாழ்நிலத்தில் பாயாது. ஏன்னா இதுவே நிறைய பாழ்நிலம் இருக்கு. ஆனா அதில் பாயாது, பாத்தியில் பாய்ந்து. அது நமக்கு பாத்தியில் பாயாது பாய்ந்து போயிடின். அது இல்லாம பாத்தியில் பாய்ந்து பாழிலே பாயாமல். அப்படிதான். ஆகையினால இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு கவனிக்க சொல்றார். அது என்ன கவனிக்க சொல்லுகிறார்னா, இந்த பிராணனை கொஞ்சம் கவனி அப்படிங்கிற. சரிய கிரியைக்கு உட்காரும்போது, சரியை செய்கிற பொழுது, கிரியை செய்கிற பொழுது, இதை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? குருஞான சம்பந்தர் சொன்னதையே இப்ப சொன்னேனே, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், பரவர கண்டு ஆராய் மனமே அப்படின்னாரு. இப்ப இந்த பரபரப்புங்கிற அந்த பதட்டம், படபடப்பு,
அது இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா இது சஸ்டெயின் ஆகும், இது ரெகுலேட் ஆகும். ரெகுலேட் ஆகும் பொழுது இந்த பிராணன் என்பதை உரிய முறையில், அது அகங்காரத்தினால தான் எழுப்பப்பட்டிருக்கு, தத்துவங்களை கொண்டு தான் எழுப்பணும். இல்லாட்டி அறிவு எழும்புறதுக்கு பிராணன் தேவை. அது அகங்காரத்தை விட்டு பிராணனை எழுப்பி பிறகு மனம் என்கிறதை கொண்டு தான் சேர்க்கணும். இல்லாட்டி இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மனங்கிற கருவி இல்லைன்னா முடியாது. அது இல்லாட்டி அது எப்படி போய் சேரும்? கொண்டு போய் சேர்க்கிற பொழுது, அது அந்த அறிவை சேர்க்கிற பொழுது, அது அந்த நீரை சேர்க்கிற பொழுது, பாத்தியில் பாயாது செய்யாமல் பாத்தியில் பாய்ந்து அப்படின்னு எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. அதுதான் இதில் உள்ளுரை செய்தி. அடுத்த பாட்டில் கூட ஒரு அருமையாக இந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதுவும் ரொம்ப நிறைய ஒரு செய்திகளை உடையதாக இருக்கிறது. இதை படிக்கும்போதே உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். நான் உள்ளுரை செய்தி சரியாக சொல்லணுங்கிறதே இல்லை, நான் பாட்டை சொல்லி பொருள் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். பட்டி பசுக்கள் 24 உள, பட்டி பசுக்கள் 24 உள, குட்டி பசுக்கள் ஒரு 7 உள. அது மட்டும் இல்லை, ஒரு 5 உள, அது தனி 5 உள. பட்டி பசுக்கள் 24 உள, குட்டி பசுக்கள் ஒரு 7 உள, 5 உள. குட்டி பசுக்கள் குடப்பால் சொரியிடும், பட்டி பசுவே பணவர்க்கு வாய்த்ததே அப்படின்னு சொல்லுகிறார். குட்டி பசுக்கள் குடப்பால் சொரியினும், பட்டி பசுவே பணவர்க்கு, பணவதற்குன்னு இருக்கு, பணவர்க்குன்னு முன்னும் தானே எடுத்துடணும். பணவர்க்கு அப்படின்னு சொன்னா பார்ப்பனுக்கு அப்படின்னு அர்த்தம். பார்ப்பான் என்பது பொது பெயராக பயன்படுத்துகிறார். பணவன் என்று சொன்னால் பார்ப்பான், அது பொதுவாக இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். ஒரு பட்டி இருக்குங்க, பட்டின்னா தொழுவோம், மாடு கட்டுற இடத்துக்கு பேரு பட்டின்னு பேரு. அந்த பட்டியில ஒரு 24 பசுக்கள் இருக்கு. 24 பசுக்கள் இருக்குன்னா அதுல குட்டி பசுக்கள் ஒரு 7 இருக்கு. குட்டி பசுக்கள்னா நல்லா கவனமாக கேட்கணும். கன்றுகளை ஈன்ற பசுக்கள், கன்றுகளை ஈன்ற பசுக்கள், இதுல கன்றுங்கிறது குட்டிங்கிறது. கன்றுகளை ஈணுகின்ற பசுக்கள் ஒரு 7, அதை விட உயர்ந்த தரம் உள்ள ஒரு 5 இருக்கு. இந்த பசுக்கள், இந்த பால் சொரிகின்ற அந்த கன்றுகளை ஈன்ற பசுக்கள் இருக்க, அவை குடங்குடமா பால் சொரியுது, குடங்குடமா பால் சொரிகிறது. ஆனா இந்த உரிமையாளனுக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இது குட்டி பசுக்கள்னு சொன்னதுனால மேல இருக்கிற பட்டி பசுக்கள் மலட்டு பசுக்கள், அது பால் தராது. என்னைக்கு தந்திருக்கு 24? என்ன அது? இந்த பட்டி பசுக்கள் இருக்கே, அது பால் தராது, அது மலட்டு பசுக்கள். ஆனா இந்த பார்ப்பானுக்கோ இப்படி பால் தருகிற பசுக்கள் அந்த 7, 5 இருக்கு, அது கண்ணில் பட வேண்டாம். அவன் இந்த 24 தான் பார்த்துக்கிட்டு இது என்னைக்கு பால் தரணும்னு பார்த்துட்டு இருக்கான். இது என்னைக்கு அவனுக்கு பால் தர போறது இல்லை, எல்லா பசுக்களும் இப்படித்தான்னு முடிவு பண்ணி இருக்கிறான். அது என்ன பண்றது? காரணம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு வாச்சது அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கண்ணு கொஞ்சம் மங்கள் குருடு அப்படிங்கிறாரு. பணவர்க்கு வாய்த்தது அப்படின்னா, அது அந்த வாய்த்ததுங்கிறது எனக்கு என்னங்க பண்றது, எனக்கு வாய்ச்சது இப்படி இருக்கு அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் விதி, அதுதான் விட, அப்படிதான் வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, கண்ணு சரியா தெரியாது. அதனால இப்படி பார்த்து இந்த தொழுவத்துல இது பால் கொடுக்கும், இது பால் கொடுக்கணும், இந்த 24 இருந்தா இழுக்கிறானே தவிர அங்க ஒரு 7 இருக்குது 5 இருக்குங்கிறது தெரியாது அப்படின்னு விட்டாருங்க. இப்ப நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் அவர் என்ன சொல்றார்.
24 டக்குன்னு புரிஞ்சிருக்கும் சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு. 7 டக்குன்னு புரிஞ்சிருக்கும். 5 டக்குன்னு புரிஞ்சிருக்கும். 24 7 31 5 36 தத்துவத்தை சாமி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 36 தத்துவத்தை பேசுறாங்க. இந்த 36 தத்துவத்தை சாமி எப்படி பார்க்கிறாரு அதுதான் முக்கியம். சாமி எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த வித்யா தத்துவமும் சிவ தத்துவம் இது 7 5 பால் கொடுக்கிற பசுக்கள். என்ன கொடுக்கிற பசுக்கள்? பால் கொடுக்கிற பசுக்கள். இந்த 24 ஆன்ம தத்துவமும் மலட்டு பசு. இது என்னைக்கும் பால் தராது. அது என்னைக்கும் பால் தராது. ஆனா பால் தரக்கூடியவற்றை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா பால் தர பசு இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சா தானே. அப்ப இந்த பணவர்க்கு அப்படின்னு சொல்லுகிறது யாரை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, சமயவாதிகள். அவர்கள் புறச்சமயமும் புறப்புற சமயத்தையும் சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த 24 ஆன்ம தத்துவத்துக்குள்ளதான் தெரியுமே தவிர அவர்களுக்கு வித்யா தத்துவமும் சிவ தத்துவமும் தெரியாது. ஆனால் உண்மையிலேயே வித்யா தத்துவம் தான் உயிரை புருடனாகவும் மாற்றுகிறது, புருடனுக்கு அறிவை எழுப்புகிறது, இச்சையை எழுப்புகிறது, குணகுணமா பால் சொரிய ஆயத்தப்படுத்துகிறது. அது இதனை இயக்குகிற மிக உயர்ந்த சிவ தத்துவத்தை இந்த பசுவே தெரியலையே, இதுக்கு மேல இருக்கிற உயர்ந்த சிவ தத்துவத்தை அவர்களுக்கு எவ்வாறு தெரியும்? என்ன பண்றது? அவர்களுக்கு வாச்ச ஞானம் அவ்வளவுதான். சமயவாதிகளுக்கு அவர்கள் அந்த 24க்குள்ளேயே நின்றுகிட்டு அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய ஞானத்தை முடக்கிக் கொள்வார்கள். புரியுது அவர் என்ன சொல்றாரு? எனவே சைவ சித்தாந்த அடிப்படை நெறியை உணர்ந்தவர்க்கு உடம்பும் உலகமும் தொடர்பு தெரியும். அதன் மூலமாக சிவத்தையும் அவர்கள் முழுமையாக உணர்வார்கள். தத்துவங்களை முழுமையாக உணராதவர்கள் சிவத்தை நெருங்க முடியாது. எனவே தத்துவத்துல இங்கேயே வாசல்லையே நின்ன மாதிரி 24க்குள்ளேயே முடங்கிட்டாருன்னா அவர்களுக்கு எப்படி உயிர் புருடனாயிற்று? உயிர் என்று சொல்லக்கூடிய ஒன்று பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எவ்வாறு வாய்த்தது? அந்த உயிருக்கு வித்யா தத்துவம் இல்லைன்னா அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்குரிய அந்த நிலை எப்படி பெற்றிருக்க முடியும்? அப்ப உயிர் என்பது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்குரிய தகுதியை தருவது வித்யா தத்துவங்கள். அந்த வித்யா தத்துவங்களை செலுத்துவது சிவ தத்துவங்கள். எனவே இந்த வித்யா தத்துவங்களையும் சிவ தத்துவங்களையும் உள்ளபடி உணராதார், தத்துவ ஞானம் இல்லாதவர்கள் உண்மை தத்துவமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணரார். அவர்களுக்கு அந்த சமய ஞானமானது குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு சமயவாதிகளுக்கு, எனவே சமயவாதிக்கு உண்மையான தத்துவங்கள் தெரிய வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தத்தை முறைப்படி கற்றவர்களுக்கே சமய ஞானம் தெளிவாகும். இதுவே உண்மை தத்துவத்தின் முழுமை தத்துவம். சைவ நெறி என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் எல்லா தத்துவங்களையும் முழுமையாக பேசி பதிக்கும் பசுவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் பசுவுக்கும் பாசத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் மிக தெளிவாக விளக்கி இருக்கிற காரணத்தினாலே பசு பாசத்தை கடந்து பதியை அடைவதற்குரிய ஒரே நெறி சைவ சித்தாந்த நெறி மட்டுமே. மற்றவையெல்லாம் பாதியில அம்போன்னு விட்டுட்டு போயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். பட்டி பசுக்கள் 24 குட்டி பசுக்கள் ஓர் 7 5. இந்த 5ங்கிறத அவங்க எதுவும் சொல்லாம வச்சிருக்காரு. ஏன்னா சிவத்தத்துவங்கிறது வெளியில இருந்து இயக்குது, அதனால 5 இருக்கு. இந்த 7 இருக்கிறது குட்டி பசுக்கள். குட்டி பசுக்கள் குடப்பால் சொரியினும், குடப்பால் சொரிகிறது. ஆன்மாவுக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கக்கூடிய உயிர், எந்த விதமான ஆணவ மலத்தினுடைய இருளிலே இருக்கக்கூடிய அதுக்கு கலை வித்தை அராகம் காலம் நியதிங்கிற பெரிய சட்டைய
மந்திர சட்டையை போட்டு விட்டு அதுக்கு உடனே அந்த கலையினாலே அதனுடைய கிரியையை எழுப்பி, அராகத்தினாலே இச்சையை எழுப்பி, வித்தையினாலே கிரியையை எழுப்பி, ஞானத்தை எழுப்பி, இப்படி இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் அந்த ஆன்மாவுக்கு எழுப்புகின்றதாக, முழு பயன் தருவதாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் இல்லாமல் உயிர் எப்படி தகுதியை பெறுகிறது? அப்படிப்பட்ட தகுதியை தருகிறது தான் குடப்பால் சொரியினும். குடகுடமா பால் சொரிகிறது. அதுக்கு அந்த சிவத்தத்துவம் 5. அதனை செலுத்துவதற்கு சிவத்தத்துவங்கள் வேணுமே, அந்த தத்துவங்களை, அதற்குரிய சிவத்தத்துவங்கள். இதை தெரிந்து கொள்ளாமல் வெறும் 24 மட்டுமே தெரிஞ்சுக்கிறது. பட்டி பசுவே பணவிற்கு வாய்த்தது. அவங்களுக்கு இந்த பசு 24 தான் தெரியுது. இந்த 24 என்ன? மனன்னு இருக்கு, ஒரு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, 5 பூதம் இருக்கு, எல்லாம் இதுதானே சார், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்டா அவனுக்கும் மேல ஒன்றும் இல்லை, இதை சொல்றவனுக்கும் மேல ஒன்றும் இல்லை. அதனால இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, இருக்கிற அளவுக்கு தானே தெரியும். ஆகையினால இந்த பணவர் என்று சொல்லுவது சமயவாதிகள், குறையறிவுடைய சமயவாதிகளுக்கு, அவர்களுக்கு இந்த 24 தான் தெரியும். அவர்களுக்கு அந்த பட்டி பசுவே அவர்களுக்கு வாய்த்தது. பார்வை கம்மி, காணும் ஞானம் குறைச்சல் என்று அதனை சொல்லுகிறார். இதனுடைய உள்ளுரை செய்தியாக நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சித்தாந்த சைவமே முழுமையான தத்துவ உணர்வை தருகின்றது. மித்ததும் தரும், அது முழுமையான உணர்வு இல்லை, தத்துவ உணர்வு. சித்தாந்த சைவம், சித்தாந்த சைவம் என்பது நெறி, அந்த நெறியே முழுமையான தத்துவ உணர்வை தருகின்றது என்று சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். இனி தொடர்ந்து நாளைய தினம் இதே நேரத்தில் மாலை 7:30 மணிக்கு, நாளைக்கு மாலை 7:30 மணிக்கு நாம் திருமந்திரத்தில் இந்த சூன்ய சம்பாஷணையில் தொடர்ந்து பாடல்களை சிந்திப்போம். இது எல்லாத்தையும் கருத்து அப்படியே மனசில் ஏற்றிக்கணும். ஒரு சின்ன செய்தி தான் கொடுத்தார். பதட்டப்படாத, நீ கிரியை பண்ணுறதுனாலும் சரியை பண்ண, பொறுமையாக இருக்கு, பதட்டப்படாது. பதட்டப்படலைன்னா மூச்சு ஒழுங்காக போகும், பிராணன் நிற்கும், அது போதும். அப்புறமா நீ கிரியை செய், சரியை செய், எதை வேணா செஞ்சுக்க என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதே போலவே இங்கேயும் சைவ சித்தாந்த அந்த முழுமையான 36 தத்துவங்கள்ங்கிறது முழுமை. அந்த முழுமையான தத்துவங்கள் எப்படி ஒன்றுக்கொன்று அது தொடர்புடையனவாக வந்தன அப்படி என்று நாம் பார்க்கணும். இந்த 24 பார்க்கிற பொழுது 24 மட்டும் கண்ணில் தெரியுதுங்கிறதுனால அதுதான் தொடக்கம்னு நினைச்சிடக்கூடாது. தொடக்கம் சிவத்தத்துவம். சிவத்தத்துவத்திலிருந்து அது வித்யா தத்துவம் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பிரபஞ்சத்தை படைக்கிறார். இல்லாட்டி பிரபஞ்சத்தை சாப்பிட்றதுக்கு ஆள் வந்த பிறகு தானே எத்தனை பேர் வராங்க என்னன்னு தெரிஞ்ச பிறகு தானே சமையல் பண்ண முடியும். அதுபோல பிரபஞ்சத்தை படைச்சு வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். இந்த உயிர்களுக்கு உரிய அந்த தகுதி அதை வந்து புருட நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கு இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு அனுபவம் பெறுகிற நிலையில வைப்பார். சைவ சித்தாந்தம் முழுமையான அது சைவத்தின் மேல் சமயம் பேரில்லை, அதுதான் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து வேண்டும். நாளை மாலை 7:30 மணிக்கு நாம் சந்தித்து தொடர்ந்து இந்த பகுதியை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த உள்ளுரை செய்திகளை எல்லாம் நாம் அசைப்படணும். அசை போட்டு இந்த சூன்ய சம்பாஷணை பகுதியை தக்கபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்லாதரவு எப்பொழுதும் வேண்டி நிற்கின்றோம். நிறைய அன்பர்களை ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தாதாரர்களாக சேர்த்து விட வேண்டும். உங்களால் முடிஞ்சது நீங்கள் சேர்த்து விடுங்க. உங்கள் நண்பர்களை சந்திக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களோட வந்து பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்தி
சந்தாதாரர்களை சேர்த்து விடணும். இதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 7:30 மணிக்கு நாம் தொடர்ந்து திருமூலர் திருமந்திரத்திலே 9வது தந்திரத்திலே சூனிய சம்பாஷணையிலே சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.